ஹலோ, இன்னைக்கு நம்ம ஹேர் லேசர் பற்றி பார்க்கலாம். ஸோ ஹேர் லேசர் அப்படின்னா என்ன டெக்னிக்னு பார்க்கலாம். அது எந்தெந்த ஏரியாஸில் பண்ணலாங்கிறது பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ஹேர் லேசர்னாலே என்ன ஞாபகம் வரும் அப்படின்னா, ஓகே நம்ம உடம்புல தேவையில்லாத இருக்கிற இடத்துல இருக்கிற முடியெல்லாம் நம்ம கம்மி பண்ணிக்கலாங்கிறது எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு தெரியும். ஐ திங்க் வி had a couple of talks on hair laser. ஆனால் இப்போ நான் சிக்னிஃபிகண்ட்டாக பெஸ்ட் ரிசல்ட்ஸ்க்கு வரத்துக்கு நம்ம ஹாஸ்பிட்டலில் என்னென்ன மாதிரி மோட்ஸ் யூஸ் பண்ணுறோங்கிறது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். So any dermatologist will help you for hair reduction. ஆனால் என்னென்ன பேராமீட்டர்ஸ் நீங்கள் லுக் பண்ணுங்கிறது நான் சொல்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் ஹேர் லேசர்னு பார்த்துக்கிட்டீங்கன்னாங்களே ஃபஸ்ட்டு நம்ம டாக்டர் ஹேர் லேசர்னா என்ன? ஓகே, இப்போ ஒரு நபருக்கு இருக்குது, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் தேவையில்லாத இடத்துல ஹேர் இருக்குது, அதாவது ஃபேஸில் இருக்குது, மீசை மாதிரி இருக்குது, ஓகே இங்கே சைட் பர்ன்ஸ்னு சொல்கிற கிருதா இடத்துல பயங்கரமாக திக்காக இருக்குது. ஸோ கேர்ள்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஹேண்டில் நிறைய ஹேரு, பாடியில் நிறைய ஹேரு, இல்லை காலில் எல்லாம் நிறைய ஹேரு, இந்த மாதிரி தேவையில்லாத இடத்துல. ஸோ கேர்ள்ஸ்க்கு கண்டிப்பாக கையிலையும் கால்லையும் முடி இருக்கிறது தேவையில்லாத இடம்னு தான் நம்ம யோசிப்போம். ஸோ இந்த மாதிரி தேவையில்லாமல் ஹேர் மற்ற இடங்களில் வளர்றத நம்ம ஹிர்சுட்டிசம்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஹேர் ஃபஸ்ட்டு கண்டிப்பாக கொஞ்சம் டிஸ்ஃபிகரிங்காக தான் இருக்கும். ஏன்னா ஒரு கேர்ள் சைல்டுக்கு அப்பர் லிப்லேயோ சின்லேயோ சைட் பர்ன்லேயோ இல்லை பாடியில் எங்கேயுமே திக்காக ஹேராக இருக்கிறது சைக்கலாஜிக்கல் டிஸ்கம்ஃபர்ட் கண்டிப்பாக. ஸோ அதை நம்ம என்டையர்லி காஸ்மெட்டிக் தெரப்பின்னு சொல்லி ரூல் அவுட் பண்ண முடியாது. ஸோ அவங்களோட மனநலத்துக்கும் சைக்கலாஜிக்கல் வெல்பீயிங்க்கும் தேவையில்லாமல் இருக்கிற இடத்துல வளர்கிற ஹேரை நம்ம கண்டிப்பாக ஸ்கின் டாக்டர்கிட்ட போய் ரெடியூஸ் பண்ணிக்கிறது தான் நல்லது. ஸோ நம்ம என்னென்ன மாதிரி டெக்னிக்ஸ் ஹேர் லேசரில் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஸோ டாக்டர் கேர்ள்ஸ்க்கு மட்டும்தான் ஹேர் லேசர் உபயோகப்படுமா, பாய்ஸ்க்கு உபயோகப்படாதா அப்படிங்கிற அடுத்த கொஷின் வரும். ஸோ பாய்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா ஹேர் காதில் இருக்கும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல்லாக இருக்கும், அதாவது பயங்கரமாக. சப்போஸ் இப்போ அவங்க இப்போ பைலட் ஆகணும், இல்லை ஷிப்பில் நேவியில் ஒர்க் போகிறாங்க, ஆர்மியில் போகிறாங்கங்கிறப்போ சில மற்ற நார்மல் ஏரியாஸில் இருக்கிற ஹேரோ பயங்கரமாக திக்காக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு நார்மலாக இப்போ நம்ம தாடினா இந்த இடத்துலன்னு சொல்லுவோம், அவங்களுக்கு அப்படி இல்லாமல் ஃபுல்லாகவே பயங்கர திக்காக இருக்கும். ஸோ அதெல்லாம் அவங்களுக்கு டிஸ்கம்ஃபர்ட் கொடுக்கும். சில டைம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாலிகுலைட்டிஸ்னு ஒரு ப்ராப்ளம் வரும். அதாவது ஒரு முடி வேர்க்கால் திரும்பி அதே வேரில் கிராஸ் ஓவர் ஆகிற இடத்துல ஒரு குட்டி குட்டி பம்ப்ஸ் பிம்பிள்ஸ் மாதிரி வரது வி கால் இட் சூடோ ஃபாலிகுலைட்டிஸ். அந்த மாதிரி இருக்க கண்டிஷனுக்கும் ஹேர் லேசர் தேவைப்படும். டாக்டர் இது ஹார்மோன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு மட்டுமா ஹேர் லேசர்? அடுத்த கேள்வி வரும். ஸோ ஹேர் லேசர் இப்போ யார் யாருக்கெல்லாம் பண்ணிக்கணும்? இந்த மாதிரி ஹிர்சுட்டிசம்னு தேவையில்லாத இடத்துல முடி ஃபார் எக்ஸாம்பிள் கேர்ள்ஸ்க்கு தேவையில்லாத இடத்துல முடி எதனால வரும்? ஃபர்ஸ்ட் ஹார்மோனல் ஃபேக்டர். ஹார்மோனல் ஃபேக்டர்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தைராய்டு இருக்கலாம், இல்லைன்னா சினைப்பையில் நீர் கட்டி இருக்கலாம், இல்லை குஷிங்ஸ் மாதிரி எண்டோக்ரைனாலஜிக்கல் டிஸ்டர்பன்ஸ் இருக்கலாம், இதனால வரலாம். இது இல்லை டாக்டர் எல்லா ஹார்மோனும் அவங்களுக்கு நார்மலாக இருக்குது, ஆனாலும் தேவையில்லாத இடத்துல பயங்கரமாக திக்காக கேர்ள்ஸ்க்கு முடி வருது, இது எதனால இருக்கலாம்னா பரம்பரைத்தன்மை. ஸோ ஜெனட்டிக்ஸ் பிளேஸ் அ வெரி எசென்ஷியல் ரோல் ஃபார் ஹிர்சுட்டிசம். ஸோ அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பாப்பாவோட அம்மாக்கு, சித்திக்கு, பெரியமாக்கு, அத்தைக்கு, அம்மா வழி பாட்டி, அப்பா வழி பாட்டி இந்த மாதிரி இருக்கிற பீப்புளுக்கு, க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஹேர் திக்காக இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி ஜெனட்டிக் பேட்டர்ன் இருந்தால் கூட கண்டிப்பாக நம்ம திக் ஹேரை சன்னமாக பண்ணலாம், சீக்கிரம் வளர்றதை கம்மி பண்ணலாம். இப்படி பார்த்துக்கிட்டோம். ஸோ டெஃபினட்டாக நீங்கள் ஹேர் லேசர் ஒரு குவாலிஃபைட் ஸ்கின் டாக்டர்கிட்ட தான் நீங்கள் பண்ணிக்க முடியும். ஏன்னா இந்த சயின்ஸ் பிஹைண்ட் த ஹேர் டெக்னாலஜி கண்டிப்பாக அவங்களால மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்மளுக்கு வளர்ந்து வர இந்த இதில் நம்ம யார்கிட்டலாம் எந்தெந்த ப்ராப்ளம்க்கு அப்ரோச் பண்ணணும்னு கூட காமன் பீப்புளுக்கு தெரியாமல் இருக்குது. டெஃபினட்டாக உங்கள் ஸ்கின்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம், இந்த மாதிரி ஹேரில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா கண்டிப்பாக குவாலிஃபைட் டெர்மட்டாலஜிஸ்ட்டை மட்டுமே நீங்க பார்க்கணும். சே நோ டு குவாக்கரி, பிகாஸ் அதனால உங்களுக்கு பின்விளைவுகள் வரும். அதனால குவாலிஃபைட் டெர்மட்டாலஜிஸ்ட்டை பாருங்க. நீங்க ஒரு பர்சனை ஒரு டாக்டரை போய் பார்க்குறீங்கன்னா அவங்க தோலுக்கு இந்த மாதிரி ஸ்பெஷலைசேஷன் என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ண பிறகே நீங்க மற்ற ட்ரீட்மெண்ட்ஸ்க்கெல்லாம் போகணும். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் டாக்டர் இம்பார்ட்டன்ட்? இப்போ நம்ம நார்மலா பண்றது ஹேர் லேசர்னா சும்மா ஒரு மெஷின் கிடையாது, அதுல ஏதோ ஒன்று செட் பண்ணி பண்றது அந்த மாதிரி கிடையாது. திஸ் இஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மை ஃப்ரெண்ட். அண்ட் கண்டிப்பா இந்த மாதிரி ஹேர் லேசர்ல இருக்க ஏஐ ஒரு குவாலிஃபைட் டெர்மட்டாலஜிஸ்டோட சர்வெண்டா மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். அதனால தான் நீங்க குவாலிஃபைட் டாக்டர்கிட்ட போகணும். எப்படி டாக்டர் இது? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஹேர் லேசர் பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த மெஷினோட பவர் என்ன, அந்த மெஷினோட பீக் பவர் என்ன, மெஷினோட பல்ஸ் வித் என்ன, மெஷினோட ஸ்பாட் சைஸ் என்ன, மெஷினோட ஃப்ளூவன்ஸ் என்ன,
இது எல்லாமே தெரியாம எப்படி பண்ண முடியும்? ஸோ தேர்மல் ரிலாக்ஸேஷன் டைம்லாம் என்ன, இதெல்லாம் வந்து குவாக்ஸ்க்கு கண்டிப்பா தெரியாது. ஸோ பிலீவ் இன் அ குவாலிஃபைட் டெர்மட்டாலஜிஸ்ட் டு கோ ஃபார் ஹேர் ரிடக்ஷன் லேசர். ஏன்னா நம்ம இதுல வந்து நிறைய ஸ்கின் டைப்ஸ் இருக்கு. ஸோ உங்க ஸ்கின் டைப்பை நம்ம கரெக்டா சூஸ் பண்றப்பதான் மட்டும்தான் நம்ம ரிசல்ட்ஸ் நல்லா கொடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நம்மெல்லாம் ஸ்கின் ஆஃப் கலர்னு சொல்லுவோம், ஆமாவா? ஸோ ஸ்கின் ஆஃப் கலர்னு பார்த்தீங்கன்னா நம்மலாம் ஃபிட்ஸ்பேட்ரிக் ஸ்கின் டைப்ல எய்தர் 4, 5, 6 இது 3க்குள்ள தான் விழுவோம். ஸோ இந்த மாதிரி இதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி நம்மளோட ஸ்கின் டைப்புக்கு வந்து என்ன மாதிரி வேவ்லென்த் சூஸ் பண்ணும், என்ன மாதிரி ஃப்ளூயன்ஸ் சூஸ் பண்ணும், என்ன மாதிரி எந்த ஏரியா நம்ம அட்ரஸ் பண்றோம், ஸ்பாட் சைஸ் பெருசா வைக்கணுமா, ஸ்பாட் சைஸ் சின்னதா வைக்கணுமா, திக் ஹேரை ட்ரீட் பண்றோமா, தின் ஹேரை ட்ரீட் பண்றோமா. டெஃபினெட்லி மை ஃப்ரெண்ட்ஸ், இதுல எல்லாம் வந்து சயின்ஸ் அப்படிங்கிற டெக்னாலஜி நிறைய இருக்கிறனால கண்டிப்பா அன்குவாலிஃபைடு பீப்புளை நம்பி நீங்க ஹேர் லேசர் சப்ஜெக்ட் பண்ணாதீங்க. பிகாஸ் யுவர் டெர்மட்டாலஜிஸ்ட் வில் பி த ரைட் பர்சன் டு சே தட் ஓகே ஃப்ளூயன்ஸ் இவ்வளோ இருக்கணும், இதுக்கு பல்ஸ் வித் இவ்வளோ இருக்கணும், இதுக்கு பவர் இவ்வளோ இருக்கணும், இதுக்கு ஸ்பாட் சைஸ் இவ்வளோ இருக்கணும், ஓகே திக் ஹேர் பேராமீட்டரா, தின் ஹேர் பேராமீட்டரா, அண்டர்லைங் காஸ் என்ன, இது எல்லாமே தெரிஞ்சுக்கிறது உங்க டெர்மட்டாலஜிஸ்ட்டை மட்டும்தான் நீங்க சப்ஜெக்ட் பண்ணும். டெஃபினட்டா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வாட் இஸ் ஹேர் ரிமூவல் லேசர்? We no more call it complete hair removal, we call it hair reduction. So யாராவது ஒருத்தருக்கு உங்களுக்கு பண்றப்போ உங்களுக்கு 100% ஹேரே வளராம செய்ய முடியும்னா அதுல எந்த சயின்ஸுமே இல்லை. So how do we define hair reduction? It is reduction in the number of hairs regrowing after a given treatment regimen. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது ஒரு லேசர் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு முறையும் உங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ஹேர் வந்து அதனோட மொத்தத்துல குறையுது, அதாவது அதனோட திக்னஸ்ல குறையுது, அதனோட வளர்ச்சி தன்மையில குறையுது. இப்படிதான் நம்ம டாக்டர்ஸ் எல்லாம் வந்து ஹேர் ரிடக்ஷனை டிஃபைன் பண்றோம். ஸோ உங்களுக்கு லேசர் பண்றப்போ நம்ம ஸ்கின் டாக்டர்ஸ் என்ன ரிசல்ட் கொடுக்க முடியும்? மொத்த முடியா கண்டிப்பா சன்ன முடியா பண்ண முடியும். அதே போல விகாரம் இல்லாம பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து ஃபைன் ஹேர் அப்படிங்கிற பெராமீட்டர் கூட இப்போ இருக்க மாடர்ன் டே லேசர்ஸ்ல கொஞ்சம் ட்ரீட் பண்ண முடியும். பிலீவ் மை ஃப்ரெண்ட்ஸ், பிளாக் ஹேரை மட்டும்தான் நம்ம ட்ரீட் பண்ண முடியும். வி கான்ட் ட்ரீட் த ஒயிட் ஹேர். ஸோ எந்த ஒரு நபருக்கு தேவையில்லாத இடத்துல ரோமம் இருந்தாலும் அந்த முடி ஒயிட் ஹேரா மாறுறதுக்கு முன்னாடியே நீங்க ஸ்கின் டாக்டர்கிட்ட போயிட்டு ஹேர் ரிடக்ஷன் லேசர் பண்ணிக்கிட்டீங்கன்னா தான் அதுல 70 to 80% இல்ல 80 to 85% அளவுக்கு நம்ம ஹேரை கண்டிப்பா ரெடியூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு ஏரியாவுக்கு நம்பர் ஆஃப் செஷன்ஸ், அதுக்கப்புறம் நீங்க டியூரேஷன் சொல்லுவோம் இல்லையா, ஒரு லேசர் முடிஞ்சோன்னா திரும்ப நம்ம எப்ப வந்து பாக்குற டியூரேஷன் வந்து டிஃபர் ஆகும். ஏன் டாக்டர் இப்படி டிஃபர் ஆகுது? நம்ம ஃபேஷியல் ஹேர்ல எடுத்துக்கிட்டோம்னா ஆனஜன் ஃபேஸ் வந்து ரொம்ப ஷார்ட்டா இருக்கும். அதனால அப்ப வந்து உங்க டாக்டரை வந்து 1 monthக்கு அப்புறம் விசிட் பண்ண சொல்லுவாங்க. வேறஸ் ஹேண்ட்ஸ் அண்ட் லெக்ஸ் நீங்க லேசர் பண்றப்ப பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கிற ஆனஜன் ஃபேஸ் ஆஃப் ஹேர் வந்து லாங்கா இருக்கும். அப்போ 6 வாரத்துல இருந்து 8 வாரம் கழிச்சு கூட உங்க டெர்மட்டாலஜிஸ்ட் உங்களை அடுத்த விசிட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ எப்போ நீங்க ஹேர் ரிடக்ஷன் போனாலும் இது வந்து ஒரே டைம்ல பண்ணி நிறுத்துற ப்ரொசீஜர் இல்லைங்கிறத நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஸோ இது சில பேருக்கு 6 செஷன்ஸ் தேவைப்படும், ஒரு சிலருக்கு 9 செஷன்ஸ் தேவைப்படும், ஒரு சிலருக்கு 12 செஷன்ஸ் தேவைப்படும். ஒரு சிலருக்கு சினைப்பை நீர்க்கட்டியோ தைராய்டோ இருந்தா அந்த கம்ப்ளீட் ட்ரீட்மெண்ட் ரெஜிமெண்ட் முடிஞ்ச உடனே ஒன்ஸ் இன் 6 months அந்த ரீப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப்ல இருக்கிற வரைக்கும் ஒரு மெயின்டெனன்ஸ் செஷன் தேவைப்படும். இது எல்லாமே போதுமா டாக்டர் ஹேர் லேசர்ல? இல்ல. இப்ப நம்மளுக்கு குவாலிஃபைட் டாக்டர் நம்ம கிட்ட இருக்காங்க, எல்லா பேராமீட்டர்ஸ், இன்டர்னல் ஹார்மோன்ஸ் எல்லாமே செக் பண்ணிட்டோம். மூணாவது என்ன பேராமீட்டர்? that is the AI, that is the machine itself. So only certain lasers which are able to deliver peak powers and able to give a TRT ன்னு சொல்லுவோம், a thermal relaxation time which is lesser when compared to the heat dissipated by the hair, then only you can give a positive result. இதுனா என்ன டாக்டர்? ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், உங்க மிஷின் வந்து நல்ல மிஷினா இருக்கணும். ஸோ அந்த மிஷின் வந்து அதோட வேவ் லெங்த் என்ன, இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிற உரிமை உங்களுக்கு இருக்கு. ஸோ எப்போ நீங்க ஒரு குவாலிஃபைட் டெர்மட்டாலஜிஸ்ட போனாலும் டாக்டர் என் மேல என்ன கருவி யூஸ் பண்றோம், ஓகே அந்த மிஷினோட பவர் என்ன, அதனோட ஃப்ளூயன்ஸ் என்ன, இதுல நான் என்னென்ன பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் நான் எதிர்பார்க்கலாம், இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் நீங்க ஒரு ஹேர் ரிடக்ஷன் லேசருக்கு வரப்போ நீங்க ஃபர்ஸ்ட் செஷன்லயே உங்களுக்கு அந்த டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட உங்களோட டவுட்ஸ், உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே நீங்க கிளாரிட்டியா டிஸ்கஸ் பண்றப்போ டெஃபினெட்லி யூ வில் என்ஜாய் வெரி பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ். ஸோ இப்போ ஹேர் லேசர் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா சில பேத்துக்கு அந்த இடத்துல லைட்டான ஒரு தடிப்போ லைட்டான ரெட்னஸோ வரும். ரிமெம்பர் மை ஃப்ரெண்ட்ஸ், இது ஹேர் லேசரோட சைட் எஃபெக்ட் இல்லை, இதுக்கு பேரு எண்ட் பாயிண்ட்னு பேரு.
ஸோ பெரிஃபாலிகுலர் எடிமா, பெரிஃபாலிகுலர் எரிதீமா அண்ட் லைட் urticaria ஹைவ்லெக் லீஷன்ஸ், இது எல்லாமே எண்ட் பாயிண்ட்ஸ்னு சொல்லுவோம். என்ன டாக்டர் எண்ட் பாயிண்ட்னா, ஒரு லேசர் பண்ணதுக்கு அப்புறம் அது எக்ஸாக்டா அந்த ஹேரை ஃபாலிக்கலை கரெக்டா டார்கெட் பண்ணியிருந்ததுன்னா அந்த இடத்துல லைட்டான ஒரு சிவப்பு வரலாம், லைட்டான ஒரு கொப்பளம் வரலாம், லைட்டான ஒரு தடிப்பு வரலாம். இது எல்லாத்துக்குமே வரணும்னு அவசியம் இல்லை. ஒரு சில திக் ஹேர்ஸ் இருக்கிற பேஷண்ட்க்கு இந்த மாதிரி ஒரு எண்ட் பாயிண்ட்ஸும் அவங்க ஃபேஸ் பண்ணலாம். இதெல்லாமே உங்க டெர்மட்டாலஜிஸ்ட் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ பிலீவ் மை ஃப்ரெண்ட்ஸ், பிலீவ் இன் யோர் dermatologist to get superior results in hair reduction laser. உங்க தோல் மருத்துவரை நம்புங்க. உங்களோட ஹேர் ரிடக்ஷன் கண்டிப்பா அவங்களோட சேர்ந்து பயணிக்கிறப்போ உங்க தோல் மருத்துவர் உங்களுக்கு 70% அந்த ஹேரை ரெடியூஸ் பண்ணி கொடுக்க முடியும். ஸோ நீங்க வந்து உடம்புல தேவையில்லாத இடத்துல மொத்த முடி வளருதுன்னா கவலைப்படாதீங்க, உங்க டெர்மட்டாலஜிஸ்ட்டை கண்டு தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லை டாக்டர், இது காஸ்மெட்டிக்கு மட்டும்தான் யூஸ் ஆகுமா? கிடையாது. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஹைட்ரோடெனேட்டஸ் சப்பரேட்டிவான ஆம்பாட்டில் நிறைய சீக்கொப்பளங்கள் வரும். அதே மாதிரி பிறப்பு உறுப்பு பகுதிகளில் இல்லைன்னா பின்னாடி பகுதிகளில் மாதிரி ஆசனவாய் பகுதிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சீல் கொப்பளம் மாதிரி வரும். இதை வந்து நம்ம ஹைட்ரோனேட்டஸ் சப்பரேட்டிவா இல்லை பைலோனைடல் சைனஸ் இல்லைன்னா ஃபாலிகுலர் அக்ளூஷன் ட்ரையட் இல்லைன்னா சூடோ ஃபாலிகுலைட்டிஸ்னு இந்த மாதிரி பல டேர்ம்ஸில் சயின்டிஃபிக் டேர்ம்ஸில் சொல்லுவோம். ஸோ இன் சிம்பிள் டேர்ம்ஸ், உங்களுக்கு ஆம்பாட்டில் இந்த மாதிரி பிம்பிள்ஸ் மாதிரி கொப்பளம் வந்திருந்தா அதெல்லாம் எதனால வருது அப்படின்னா, நார்மலாக நம்ம உடம்புல ஸ்வெட் ப்ரொடியூஸ் பண்ணுறப்போ அதில் கலர் ஆர்டர், அதில் எந்த ஸ்மெல்லும் இருக்காது. ஆனால் இந்த ஸ்வெட் வந்து ஹேர் ஃபாலிகுலோட கான்டாக்ட் ஆகிறப்ப தான் இந்த மாதிரி சில சேஞ்சஸ் எல்லாம் நம்ம பாடியில் வரும். ஸோ பேட் பாக்டீரியா ஆர் பாக்டீரியல் காலனைசேஷன் எப்போ நடக்கும்னா, அந்த வேர்வையானது முடி வேர்க்காலோட ஜாயின் ஆகிறப்பதான் வரும். அந்த மாதிரி இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க, இப்போ பாடி ஆர்டர் ப்ராப்ளம், பாடியில் ஸ்மெல் ப்ராப்ளம், இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம ஆம்பாட்டில் ஆக்சில்லால இந்த மாதிரி நான் சொன்ன ஏரியாஸில் இருக்கிற முடியெல்லாம் ஹேர் லேசர் கொண்டு ரெடியூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த ப்ராப்ளம் 80% ரிசால்வ் ஆகும். ஸோ நம்ம ஹேர் லேசரில் பார்த்தீங்கன்னா ஃபுல் பாடி ட்ரீட் பண்ணலாம். அப்பர் லிப் ட்ரீட் பண்ணலாம், சின் ட்ரீட் பண்ணலாம், ஃபுல் ஃபேஸ் ட்ரீட் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆம்பாட்டில் அக்கில் இருக்க ஹேர் ட்ரீட் பண்ணலாம், பாடியில் எங்கே ஹேர் இருந்தாலும் ட்ரீட் பண்ணலாம், கை காலில் இருக்க ஹேர் ட்ரீட் பண்ணலாம். இந்த மாதிரி ஹேண்ட் பீசஸ் நம்ம வேரியஸ் சைஸஸில் வச்சிருக்கிறனால கண்டிப்பாக ரிசல்ட் இருக்கும். டாக்டர், ஹேர் லேசர் பெயின்ஃபுல்லா? நாட் அட் ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இருக்க மாடர்ன் டே லேசர்ஸில் இன்பில்ட் கூலிங் டிவைசஸ் இருக்கு. கிரையோஜன் ஸ்ப்ரே மாதிரி இருக்கு, கூலண்ட் மாதிரி இருக்கு. ஸோ அப்போ வந்து நம்ம ஹேர் லேசர் பண்ணுறப்போ அந்த சர்ஃபேஸை கரெக்டாக கூல் பண்ணுறோம். அந்த காலத்தில் தான் ஐஸ் வச்சு அழுத்திக்கிட்டே பண்ணுவோம். இப்போ இருக்கிற மாடர்ன் டே டிவைசஸில் நீங்கள் ஐஸ் வச்சு அழுத்தணுங்கிற அவசியமே இல்லை. மெஷின்லேயே இன்பில்ட் கூலிங் கிரையோஜன் இருக்கிறனால நம்ம லேசர் பண்ணவே நம்ம ஸ்கின் சில்லுன்னு இருக்கிறனால பேஷண்ட்டுக்கு பெயினோ டிஸ்கம்ஃபர்ட்டோ பெருசாக வராது. அதே மாதிரி இப்போ இருக்கிற மாடர்ன் டே லேசர்ஸில் இன்பில்ட் கிரையோஜன் இருக்கிறனால பேஷண்ட்டுக்கு பின் விளைவுகளும் வரதில்லை. ஸோ லேசரோட எண்ட் பாயிண்ட்னா என்ன, எல்லாமே நீங்கள் டெர்மட்டாலஜிஸ்ட்டை போகிறப்போ டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆஸ்க் யோர் டெர்மட்டாலஜிஸ்ட் ஆன் ஹேர் ரிடக்ஷன் லேசர். கண்டிப்பாக 70-85% மொத்த முடிய சன்னம் பண்ண முடியும். ஸோ இனிமே அந்த சைக்கலாஜிக்கல் டிஸ்கம்ஃபர்ட், மனக்கவலை விடுங்க, டெர்மட்டாலஜிஸ்ட்டை வாங்க, ஹேரை ரெடியூஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.